ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனல்ல வந்து நியூஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக் வந்து எப்படி என்ன ஆச்சு? ஏன் வந்து ரைஸ் ஆச்சு? ஏன் வந்து ஃபால் ஆச்சு? ஸோ அது மட்டும் தான் நான் வந்து பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க, இந்த மாரி ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்லாம் குடுக்குறதில்ல. அத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பை பண்ணணுமா? ஹோல்ட் பண்ணணுமா? செல் பண்ணணுமான்ட்டு. ஸோ இப்போ வாங்க வந்து நியூஸ பார்ப்போம். ஸோ அமெரிக்காவோட பார்த்தீங்கன்னா, சிபிஐ டேட்டா வந்திருக்கு. ஸோ சிபிஐ டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து 2.4% வந்து போன மாசம் இருந்துச்சு. சாரி போன மாசம் இல்ல. அ இது வந்து ஜூன் மாசத்துக்கோடது தான் இது வந்திருக்கு 2.7%. ஸோ மே மாசம் பார்த்தீங்கன்னா 2.4% இருந்துச்சு. ஸோ எஸ்டிமேட் பண்ணது. அதாவது ஜூன் மாசம் வந்து 2.6% வரலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் வந்து 2.7%. ஸோ இது வந்து பேட் நியூஸா அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, ஸோ பேட் நியூஸுங்கிறது இல்ல. அ ஓரளவுக்கு மாடரேட்டான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து எதுக்கு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கட் பண்றதுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்றதுக்கு தான் வந்து இன்ஃப்ளேஷன் பார்ப்போம். ஸோ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ கம்மியா இருக்குமோ, அதே மாரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சென்ட்ரல் பேங்க் இருக்கும். ஸோ சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற சின்ன சின்ன பேங்க்குக்கு அவங்க வந்து லோன் குடுப்பாங்க. ஸோ அந்த லோன் ஒரு இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்குமோ, ஸோ பேங்க்குக்கு லோன் எவ்வளோ கம்மியா கிடைக்குமோ, அதாவது இன்ட்ரெஸ்ட் கம்மியா கிடைக்குமோ, ஸோ அந்த பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கன்சியூமர் நம்ம மாரி ஆளுகளுக்கு அவங்க வந்து பேங்க் வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட்ல வந்து லோன் குடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கம்மி இன்ட்ரெஸ்ட்ல லோன் கிடைக்குமோ சென்ட்ரல் பேங்க்ல இருந்து, ஸோ நம்மளுக்கும் அதே மாரி இன்ட்ரெஸ்ட் கம்மியா வரும். அதே மாரி பிசினஸ்க்கும் கம்மியா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு கம்மியா லோன் கிடைக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸோட ரெவென்யூ குரோ ஆகும், ப்ராஃபிட் குரோ ஆகும், அப்புறம் ஷேர் பிரைஸ் குரோ ஆகும். ஸோ இப்படித்தான் வந்து ஷேர் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து இப்ப இப்படி வந்திருக்கு. ஸோ நீங்க அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜனவரியிலருந்து ஜூன் டேட்டா முடிய பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வருது. பட் அங்க ரேட் கட் ஆகவே இல்ல. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையவே இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்க நம்ம இந்தியால வந்து ஆர்பிஐ கவர்னர் எப்படி இருக்காங்க, அதே மாரி அங்க சென்ட்ரல் பேங்கோட கவர்னர் இருப்பாரு. ஸோ அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான். ஆ பவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பேர் வந்து பவல். ஸோ இவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ஆகல. அதனால இவங்க 2 பேரும் மாத்துக்கட்ல கொஞ்சம் சண்டை போடுறாங்க. ஸோ சண்டை போடுறாங்கன்னா, வாய் பேச்சு தான். ட்ரம்ப் என்ன செய்வாருன்னா, இவர்ட்ட சொல்லுவாரு, ரேட் கட் பண்ணு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கொற" அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து, "இல்ல நான் குறைக்க மாட்டேன். நீங்க உங்களோட கிறுக்குத்தனத்தால என்னால குறைக்க முடியாது." ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர் வந்து டாரிஃப்ன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா, டாரிஃபால தான் இப்ப ஆரம்பிக்குது. ஸோ அவர் டாரிஃப் போடலைன்னா, நான் வந்து ரேட் கட்ட குறைச்சிருப்பேன். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இங்க பிரச்சனை. ஸோ இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையுமா, குறையாதா தான் இப்ப அமெரிக்கால பேச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா இந்த மாரி ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஃபைனான்ஷியல் கம்பெனிஸும், ஸோ இந்த பேங்கிங் இந்த மாரி கம்பெனி, அப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த மாரிலாம் இந்த இண்டெக்ஸ்ல வந்து ஆடா இருக்கும். ஸோ ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு லோன் குடுக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்ணும், அந்த மேனுஃபேக்சரிங் லோன வச்சு அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் உருவாக்கி சேல் பண்ணுவாங்க. ஸோ சேல் பண்ணா ரெவென்யூ ஏறும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஃபைனான்ஷியல் பேங்க் வந்து எவ்வளோ ரேட் கட் கம்மியாகி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்குமோ, ஸோ அதுக்கேத்த மாரி தான் எல்லா வேலையும் நடக்கும் ஷேர் மார்க்கெட்ல. ஸோ இப்ப அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறினால, இப்ப வந்து அந்த ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு டவ் ஜோன்ஸ். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து நாஸ்டாக். நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர் வந்து ஃபோக்கஸா வைக்கும். ஸோ ஐடி செக்டர் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் 0.71% வந்து இப்ப ஐடி இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் மேல இருக்கு. ஸோ அதாவது அமெரிக்காவோட ஐடி இண்டெக்ஸு. ஸோ இது எதுக்கு மேல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்க இருக்கிற அந்த பேங்கிங்கும், அப்புறம் மேனுஃபேக்சரிங்கும் தனியா ஓடும். தனியா ஓடும்னா, அங்க அவங்க வேற மாரி கொஞ்சம் இண்டெக்ஸே வேற மாரி இருக்கும். ஸோ அதேமாரி ஐடியும் வேற மாரி இருக்கும். ஸோ இப்ப வந்து 0.71% வந்து எதுக்கு இந்த மாரி இவ்வளோ மேல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NVIDIAவால. ஸோ NVIDIAன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றது. ஸோ இப்போ வந்து ஏஐக்கு வந்து ஃபேமஸ் ஆயிருச்சு. அதேமாரி ஷேர் வந்து பறந்துகிட்டு போய் இங்க மேல டச் ஆயிருச்சு. ஸோ இப்போவே டாப் 1 கம்பெனி இருக்கு. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப்ல. ஸோ இருக்கிறதே எல்லாத்தையும் பீட் பண்ணி பறந்துட்டு போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இப்ப வந்து நாஸ்டாக் மேல இருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து கீழ இருக்கு. ஸோ நாஸ்டாக்ல வந்து NVIDIA லிஸ்ட்டா இருக்கு. NVIDIA லிஸ்ட்டா இருக்குன்னா, NVIDIA வந்து இண்டெக்ஸ்ல இருக்கு. பட் டவ் ஜோன்ஸ்ல வந்து NVIDIA இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஐடி கம்பெனி. அதனால தான். ஸோ இதான் அங்க நடந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சைனாவோட ஜிடிபி. ஸோ நேத்து நம்ம யுஎஸோட சிபிஐயும் கவர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாரி சைனாவோட ஜிடிபியும் கவர் பண்றோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதான் அது.
ஸோ சைனாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா 5.3% இயர் ஆன் இயர் வந்திருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் இயர்லி ஒன்று. ஸோ நம்ம என்னென்ன பார்ப்போம், Q1, Q2, Q3, Q4 அப்படின்னு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பிரித்து பார்ப்போமா? ஸோ அதே மாதிரி ஹாஃப் இயர்லி 1, 2 அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த், அடுத்து செகண்ட் 6 மந்த். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 6 மந்தோட இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.3% வந்திருக்கு ஜிடிபி. 5% டார்கெட் பண்ணாங்க. ட்ரம்ப் டேரிஃபையும் தாண்டி 5.3% ஜிடிபி க்ரோ பண்ணியிருக்கு. அதான் இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டேவும். ஸோ ட்ரம்ப் டேரிஃபால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரிக்கும் அவ்வளோவா எக்ஸ்போர்ட் நடக்கிறது இல்ல. ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டை மீறியும், அந்த டேரிஃபை மீறியும் 5.3% ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி Q2, அதாவது செகண்ட் குவார்ட்டர், அவங்க குவார்ட்டர் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி டூ மார்ச் Q1, அடுத்து ஏப்ரல், மே, ஜூன் பார்த்தீங்கன்னா Q2. ஸோ அந்த Q2க்கு ஏற்ற மாதிரி 5.2% இப்போ இது வந்திருக்கு ஜிடிபி டேட்டா. ஸோ ஸ்லைட்லி டவுன் ஃப்ரம் 5.4% இன் Q1 விட கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. பட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தோ பட் எக்ஸீடிங் த 5.1% ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டெஸ்லாவை ஃபோக்கஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெஸ்லா இந்தியாவில் இறக்கிருச்சு. டெஸ்லா இந்தியாவில் இறக்கிருச்சு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் ஒய் பார்த்தீங்கன்னா 60 lakh rupees இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 500 கிலோமீட்டர் ரேஞ்சு கார்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 lakh வரும். ஸோ அதேமாதிரி லாங் ரேஞ்சு கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 622 கிலோமீட்டர் முடிய போகிற கார்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 lakh கிட்ட ரேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட் வருது. ஸோ ஹை காஸ்ட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன். ஸோ அந்த லோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 61 lakh. அதான் அப்ராக்சிமேட்டாக தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ 61 lakh. ஸோ அடுத்து லாங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 69 lakh. ஸோ அமெரிக்காவில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 37 lakh. அப்புறம் லாங் ரேஞ்ச் 42 lakh. ஸோ சைனாவில் தான் எல்லாமே மேனுஃபேக்சர் ஆகுது. அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆகுது. பட் நம்ம இந்தியாவுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா சைனாவில் இருந்து தான் வருது. ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா 31 lakh, அப்புறம் 37 lakh. ஸோ இது ஸ்மாலு, அதாவது மிட் ரேஞ்சு, இது லாங் ரேஞ்சு. ஸோ ஏன் சைனாவில் அப்படி இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் டியூட்டி. ஸோ 100% இம்போர்ட் டியூட்டி விழுந்திருக்கு. எதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவோட கார் மேலே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஹை காஸ்ட்டில் இந்தியா விழுகுது. ஸோ அதனால நம்ம இந்தியன் கம்பெனிஸ்க்கு ஏதாவது டேமேஜ் விழுகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக விழுகும். ஸோ எந்தெந்த கம்பெனிக்கு விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாருதி சுசுகி பாருங்கள். ஸோ அதோட டாப் மாடல் இருக்கிறதுலே ஹை காஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 28.4 lakh வருது. ஸோ இன்விக்டோ ஆல்ஃபா ப்ளஸ்ஸு. ஸோ உங்கள் கார் எவ்வளோ வருது, அப்ராக்சிமேட்டாக 30 lakhன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்லா மாடல் கார் எவ்வளோ, 60 lakh. ஸோ இவங்களுக்கு எதாவது அடி விழுகுமா, விழுகாது. ஏன்னா 30 lakh ரேஞ்ச் பார்க்குறவங்க கஸ்டமர்லாம் 60 lakhக்கு போக மாட்டாங்க. ஸோ அதனால் டேமேஜ் அவ்வளோவா ஆகாது. ஸோ மஹிந்திரா பார்த்தீங்கன்னா இதுவும் 30 lakh தான். ஸோ 30 lakh கஸ்டமர் 60 lakh போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹியூண்டே 46 lakh. இது கொஞ்சம் நினைப்பாங்க. ஏன்னா கஸ்டமர் 46 lakh முடிய வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 60 lakhக்கும் யோசிப்பாங்க. ஸோ டெஸ்லா வாங்கி பார்ப்போமா அப்படின்னு. ஸோ அதனால் ஹியூண்டே கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆர் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜாகுவாரும் லேண்ட் ரோவரும் அவங்களோடது தான், அதாவது ரேஞ்ச் ரோவரு. ஸோ அவங்க லக்ஸுரி செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2.4 crore முடியெல்லாம் போகுது. அடுத்து நார்மல் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஹை எண்டு பார்த்தீங்கன்னா 28.99, அதான் 30 lakhன்னு வச்சுக்கோங்க. ஸோ 30 lakh இருக்கிற கஸ்டமர் 60 lakh போக மாட்டாங்க. பட் ஜாகுவார் லேண்ட் ரோவர் 2.4 crore முடியே இருக்குது. அதே மாதிரி 80-90 lakh முடியெல்லாம் இருக்குது. பட் அந்த கஸ்டமர் டெஸ்லாவை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தாலும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கொஞ்சம் அடி வாங்கினாலும் அடி வாங்கும். ஸோ டாடா மோட்டார்ஸ் அடி வாங்கும். ஸோ டாடா மோட்டார்ஸும் ஹியூண்டேவும் இது கொஞ்சம் அடி வாங்கினாலும் வாங்கும். ஸோ அடி வாங்கணும்னா இப்போயே அடி வாங்குது, ஷேர் அடி வாங்காது, சேல்ஸ் அடி வாங்கும். சேல்ஸ் கஸ்டமர் டெஸ்லா பக்கம் போனாலும் போவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையில் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து டெல்லியில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன டக்குன்னு குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம். ஸோ ஜஸ்ட் டயல் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஜஸ்ட் டயல் கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் ரைஸ் 13% to 160 crore. ஸோ நெட் ப்ராஃபிட் நல்லா மேலே ஏறி இருக்குது. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6% மேலே ஏறி இருக்குது. ஸோ இது எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஏப்ரல், மே, ஜூன் இந்த ஏப்ரல், மே, ஜூனை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது Q1 இது 25, இது 26, இதை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ இது குட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது, ரெவன்யூவும் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இன்றைக்கி Q1 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1593 crore. ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் க்ரோ ஆயிருக்கு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 17.6%. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் குட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருக்குது. ரெவென்யூ பாசிட்டிவ், ப்ராஃபிட்டும் பாசிட்டிவ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் குவார்டர் ஒனோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2.41% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ 2.41% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இப்போ தான் வந்து ஐபிஓ வழியாக இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்திருக்கு இந்த கம்பெனி. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஒனோட ரிசல்ட் வந்து இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்தோடனே விட்டுருக்கு. ஸோ அப்போ 2.41% வந்து ப்ராஃபிட் ட்ராப். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% மேலே வந்திருக்கு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் லிஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐபிஓக்கு அடுத்து இப்போ ஃபஸ்ட் டைம் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரெவென்யூ மேலே இருக்குது, ப்ராஃபிட் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மிக்சடு ரியாக்ஷன். இதை நாளைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிக்கணும் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.